அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாட்களிலும் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஒவ்வொரு செயல்களிலும் கிரியைகளிலும் ஒவ்வொருத்தருடைய நிழலில் நம்ம வாழுகிறோம். சிலருடைய நன்மை சிலவங்க நமக்கு செய்வாங்க, அந்த நிழலில் சிலர் இருப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பொறுப்பில் ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய நிழலில் சிலவங்க இருப்பாங்க. சிலவங்க சிலருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அந்த ஆதரவுங்கிற நிழலில் இருப்பாங்க. சிலவங்க நம்ம உதவி செய்வாங்க, தர்மம் செய்வாங்க, இப்படியாப்பட்ட நிழலில் இருப்பாங்க. அதெல்லாம் தற்காலிகம்தான். நிறைய நன்மை செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளை செய்கிற அந்த நிழலில் அவங்க இருப்பாங்க. ஒரு முதலாளி இருப்பாங்க, அவங்க தான் அவங்கள்ட்ட வேலை செய்வாங்க. அந்த நிழல் தான் அவங்களுக்கு ஆதரவு. அங்கே போய் வேலை செய்வாங்க, அதனுடைய ஊதியம், அதனுடைய நிழல். இப்படி ஒரு எஜமானன், ஒரு முதலாளி, நன்மை செய்கிறவங்க இந்த நிழலில் தான் இருப்பாங்க. மரத்து நிழலில் இருக்கிறோம், நம்ம கூரையும் நிழலில் இருக்கிறோம், வீட்டு நிழல்களில் இருக்கிறோம், இப்படி நம்ம வாழுகிறோம். ஆனாலும் இதெல்லாம் தற்காலிகம்தான். கடுமையான வெயில் உஷ்ணத்தில் ஒரு மரத்து நிழலில் நம்ம இருக்கிறோம், இல்லை வெயிலில் வீட்டில் அமர்ந்து ஃபேன் போட்டுக்கொண்டு அமர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் ஒரு தற்காலிகமான நிழல், அதெல்லாம் கடந்து போயிடும். ஆனாலும் நிரந்தரமாக நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல், அவருடைய சிலுவையின் நிழல், அவர் கொடுத்த கிருபையின் நிழல், அவர் கொடுத்த இரட்சிப்பின் நிழல். இது மரண பரியந்தம் நம்மளை தொடரும். அந்த நிழல் நம்மளை காத்து வழிநடத்தும். நம்ம மரித்த பின்பும் நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த நிழல் நமக்கு பரலோகத்தில் அது கொடுக்கும். அது அழியாத கிரீடம் என்கிற வாடாத கிரீடம், நித்திய ஜீவன், நித்திய கிரீடம், நித்திய வாழ்க்கை. அப்போ அழியாத நிழலிலே நம்ம தஞ்சம் புகுவோம். நம்ம ஆனந்தமாக ஆண்டவருடைய நிழலில் என்றும் தங்கி இருப்போம். ஆமென். அல்லேலூயா.